ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேல் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம தமிழில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். 12th தமிழில் டெஸ்ட் நம்பர் 1, மொத்தம் 25 கொஷின். ஓகேவா? புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும்தான். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியர்வை வெள்ளம் என்பதன் இலக்கண உறுப்பு என்ன? வியர்வை வெள்ளம் என்பதன் இலக்கண உறுப்பு என்ன? இலக்கண குறிப்பு என்ன? வியர்வை உள்ளதுக்கு என்ன வரும்னா உருவகம். ஓகேவா? உருவகையும் இதான் அதுக்கு ஆன்சர். நோட் பண்ணி வச்சிங்க. ரெண்டாவது, இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இதில் தண்டி அலங்காரம் வரையும் 12th நியூ புக்கில் லெசன் 1 தண்டி அலங்காரத்தில் உள்ள வரையும் கொஷின் இருக்கும். ஓகேவா? இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு, உன்னை எல்லால் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. உன்னை எல்லால் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் உன்னை கூட்டல் அல்லால். ஓகேவா? இளந்தமிழ் என்ற பாடல் எந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? 4வது கேள்வி. இளந்தமிழ் என்ற பாடல் எந்த கவிதை தொகுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நிலவுப்பூ. நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்து 5வது கேள்வி பார்ப்போம். சிவந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? சிவந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் வினையெச்சம். ஊன்னு முடியுது பாருங்க. சிவந்துக்கு ஊன்னு முடியுதா சவுண்டு? அப்படி இருந்தால் வினையெச்சம் தான் வரும். ஆப்ஷன் 6 பார்ப்போம். ஆன்சர் கொஷின் நம்பர் 6 பார்ப்போம். சாரி. வானமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான். வானம் கூட்டல் எல்லாம். சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய 5 நூட்கள் யாவை? 7வது கேள்வி. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய 5 நூட்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சிங்க. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி. இந்த கிராமத்து நதிக்கு அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சிங்க. பூஜ்ஜியங்களின் சங்கிலி. பூஜ்ஜியங்களின் சங்கிலி. அழகியலை உருவாவதற்கு தளம் அமைத்து தருகிற நூல் எது? 8வது கேள்வி. அழகியலை உருவாவதற்கு தளம் அமைத்து தருகிற நூல் எது? இதுக்கெல்லாம் ஆன்சர் தொல்காப்பியம். அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகிற நூல் தொல்காப்பியம். நோட் பண்ணி வச்சிங்க. 9வது கேள்வி பார்ப்போம். பண்பாடு இலச்சினை என்பதன் ஆங்கில சொல். பண்பாடு இலச்சினை என்பதன் ஆங்கில சொல். பண்பாடு இலச்சினை என்பதன் ஆங்கில சொல் என்னன்னா சிம்பிள் ஆஃப் கல்ச்சர். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சிம்பிள் ஆஃப் கல்ச்சர். இதெல்லாம் கலைச்சொல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்கூல் புக்கு உள்ளே இருக்குது. கடந்தடும் தானை மூவிடும் கூட்டி உடனின்றாயினும் பரம்பு கொள்ளற்கதே அப்படிங்கிறது கொளற்கதை. 10வது கேள்வி. கடந்தடும் தானை மூவிரும் கூட்டி உடனின்றாயினும் பரம்பு கொளற்கதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகேவா? 11வது கேள்வி. சவுண்ட் டெக்ஸ்சர் என்பதன் பொருள். சவுண்ட் டெக்ஸ்சர்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒளி பின்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. ஒளி பின்னல். 12வது கேள்வி. நீர்ப்படும் பசுங்கலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நீர்ப்படும் பசுங்கலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நீர்ப்படும் பசுங்கலம் அப்படிங்கிறது நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. ஆன்சர் நற்றிணை. 12வது கேள்விக்கு. 13வது கேள்வி பார்ப்போம். இருவேறு பொருட்களிடையே ஒற்றுமை முதல் கூறி பின் வேற்றுமை காட்டும் அணி எது? வேற்றுமைப்படுத்தி காட்டும் அணி எது? இருவேறு பொருட்களிடையே ஒற்றுமை முதல் கூறி பின் வேற்றுமைப்படுத்தி காட்டும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருள் வேற்றுமை அணி. பதினாலாவது கேள்வி. வியந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வியந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன?
வினையால் அணையும் பெயர். ஓகேவா, வினையால் அணையும் பெயர். பதினைந்தாவது கேள்வி, தனியாழி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தனியாழி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 15வது கேள்வி. தனி கூட்டல் ஆழி நோட் பண்ணி வச்சிங்க. 14வது கேள்வி, இலாத என்பதன் இலக்கண குறிப்பு. 16வது கேள்வி, இலாத என்பதன் இலக்கண குறிப்பு. இலாத என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. ஏன் இடைக்குறைன்னு சொன்னாங்கன்னா, இல்லாதன்னு வராது, இல்லாதன்னு வரும், இல்லு வரும். அது ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் இது இடைக்குறை. 17வது கேள்வி, ஆங்கவற்றுள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதெல்லாம் ஈஸி. ஆங்கு கூட்டல் எவற்றுள். 18வது கேள்வி, அணிலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் எது? மொத்தம் 3 நூல் இருக்குதுல. ஓகேவா, அணிலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல். இது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும் தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, தண்டி அலங்காரம், அலங்காரம், மாறன் அலங்காரம், குவேலானந்தம். ஓகேவா, இது 3 மட்டும் அணி இலக்கணத்தை மட்டும் பேசுகிற நூல். ஓகேவா, இலக்கண நூல். 19வது கேள்வி, தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது? இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா, 2-3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின், அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது? காவிய தர்ஷன், காவிய தர்சம். ஓகேவா, 20வது கேள்வி, தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் பெயர் மற்றும் அவரது நூற்றாண்டை எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் பெயர் மற்றும் அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி. ஓகேவா, அதுலேருந்துரும் தண்டி. அவரோட காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. அணிலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் எது? இதில் மொத்தம் 5 நூல் வரும். அதாவது 5 இலக்கணம் இருக்கல, சொல், பொருள், எழுத்து, யாப்பு, அணி, இது எல்லாமே சேர்த்து சொல்கிறது வந்து தொல்காப்பியம். நோட் பண்ணி வச்சிங்க. தொல்காப்பியம் 1, வீர சோழியம் 1, இலக்கண விளக்கம் 1, தொன்னூல் விளக்கம் 1. இதெல்லாம் சரியாக எழுதுறேன், நான் வாய்ஸ் சொல்கிறேன், அதுக்கு நோட் வச்சுங்க. முத்து வீரியம் 1. மொத்தம் 5 வரும். ஓகேவா, தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். நெக்ஸ்ட் 22வது கேள்வி போவோம். வெண்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு. வெண்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு. வெண்கதிரோட இலக்கண குறிப்பு என்ன? பண்புத்தொகை. தண்டி அலங்காரத்தோட பிரிவுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரத்தோட பிரிவுகள், இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து மொத்தம் 3 பிரிவுகள். சொல், பொருள், எழுத்து. ஓகேவா, 3 வரும், நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் 24வது, வெண்கதிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்கதிர் பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் கதிர். வெண்மை கூட்டல் கதிர். செந்நிறம் என்பதன் இலக்கண குறிப்பு. 25வது கேள்வி, லாஸ்ட் கொஷின். செந்நிறம் என்பதன் குறிப்பு. இது மை வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பண்பு தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், செம்மை கூட்டல் நிறம் தான் எழுத முடியும். மை வந்தாலே அது பண்பு தொகை தான். ஓகேவா, நோட் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ. உங்களுக்கு உண்மையாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு வந்து நீங்கள் லைக்கில் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.